3 நாள் ஊருக்கு போகிறமேன்னு ஒரு ஆர்வத்தில் கொஞ்சம் செடியை தூக்கி பாத்ரூமில் வச்சுட்டேன், நல்லா கொஞ்சம் குளுமையாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு. அப்புறம் ஊருக்கு போன பிறகு தான் தோணுது, ஐயோ ஃபோட்டோசிந்தசிஸ் 5ஆம் கிளாஸில் படித்தோம், சூரிய வெளிச்சம் இல்லைனா செடியெல்லாம் செத்து போயிருமே. நான் பயப்பட்ட மாதிரி எந்த உயிர் சேதாரம் இல்லை, எல்லா செடியும் ஆரோக்கியமாக நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் இன்றைக்கி உளுந்த களி, இதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. சின்ன பிள்ளையில சடங்காக இருக்கும்போது இந்த களி, அப்புறம் வெறும் மணியை பச்சை முட்டை, அப்புறம் அதையே கப்பு மாதிரி யூஸ் பண்ணி உருண்டா நல்லெண்ணெயை போட்டு வாயில் மடக்குன்னு ஊற்றுவாங்க. கத்துவேன் கதறுவேன். எங்கள் அம்மாட்ட இப்போ கேட்டேன், அம்மாவுக்கு அதனால் ஞாபகமே இல்லையப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் மறக்கலாம், நான் மறக்க மாட்டேன். அப்படியே ஒரு கொமட்டல். ஆனால் இப்போ தான் எது பிடிக்காமல் இருந்துச்சு, அதனால் சாப்பிட பிடிக்கிற வயசாகிடுச்சு. அதனால் அதை பண்ணி பார்த்தேன். இதுக்கு கருவாட்டு குழம்பு நல்லா இருக்குன்னு ஏதோ இந்த ரீல்ஸில் பார்த்து பண்ணேன். ஆனால் எனக்கு என்னமோ அது தனியாக சாப்பிடவே நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் அதை நான் மத்தியானத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு கோஸ் கூட்டையும் பண்ணி வச்சுட்டேன். இந்த கருவாடை பொரிக்கிறதுக்கு தான் எப்போ நாப்பட்ட பாடு இருக்குது. ஏதாட்டி ஒழுங்காக வரலன்னா களி மாதிரி வந்திருக்குன்னு சொல்லுவேன். ஆனால் களி எனக்கு ஒரு திணிசாக தான் வந்துருந்துச்சு. சட்டியோடு அது ஒட்டாமல் வரணும்னாங்க, எனக்கு ஒட்டி தான் வந்துருந்துச்சு. ஆனால் சாப்பிட்டு பார்க்குறதுக்கு டேஸ்ட் அடிப்பொலி.